ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன ஆன்கோயிங் எல்லாம் வந்து சீரீஸ்லாம் போயிட்டுருக்கு, அதை மெயினாக தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதில் டோட்டல் எத்தனை எபிசோட்ஸ் அண்ட் எப்போ கடைசியில் முடியும், அண்ட் இன்கேஸ் நீங்கள் அது ஃபைனலாக எல்லா எபிசோட் அட் அ டைமில் பார்க்கலான்னு இருக்கீங்கன்னா எந்த டேட்டில் பார்த்தா உங்களுக்கு எல்லா எபிசோட்ஸுமே அவைலபிளாக இருக்கும், அதை பற்றி தான் அப்படியே ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம அனிமே தான் நான் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுவும் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் இப்போதைக்கு நல்லா பாப்புலராக ரேட்டிங்காக போயிட்டும் இருக்குது. நம்ம கைஜு நம்பர் 8 தான். நானும் இதுக்கு டோட்டலி இப்போ வரைக்கும் 8 எபிசோட்ஸ் பார்த்துட்டேன் அண்ட் அல்டிமேட்டாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் நானும் அது பார்க்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன் வரட்டும்னு சொல்லிட்டு. அண்ட் நடுவில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிதா, ஸோ ஓகே இதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க, வெறித்தனமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் கைஜூஸ் எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த என்டையர் அனிமையை பார்ப்பீங்க. இப்போ வரைக்கும் இன்னும் ஆன்கோயிங் தான். அண்ட் டோட்டலாக இதுக்கு நம்ம சீசன் 1ல் 12 எபிசோட்ஸ் இருக்க போது. ஸோ எப்போ ப்ரோ நான் பார்த்தது எல்லா எபிசோட்ஸுமே அவைலபிளாக இருக்கும்னா நம்ம June 29 இந்த மந்த் எண்டிலே பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோட்ஸுமே நம்ம அவைலபிளாக இருக்கும். அண்ட் நல்ல விஷயம் என்னென்னா Crunchyroll ஆப்பில் ரிலீஸ் ஆகும்போதே வந்து எல்லாமே நம்ம மல்டிடப் லாங்குவேஜோடு தான் ரிலீஸும் பண்ணுறாங்களா. ஸோ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்ரி சாட்டர்டே அவங்க ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனல் நம்ம June 29 அன்றைக்கி 12th எபிசோடும் வெளியே வந்துடும். அண்ட் இப்போ வரைக்கும் சீரியஸாக சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர் ஹண்டர் மாதிரி ஒரு ஆசைப்படுவார், ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஜாயின் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவர் உள்ள ஒரு சின்ன கைஜு ஆட்டம் ஒன்று பூந்து அண்ட் இவரே ஒரு கைஜுவாக மாறிடுவார். ஆனால் ஹியூமனாய்டான கைஜு. ஸோ என்னென்னா ஹியூமன் மாதிரி தான் இருப்பார் அண்ட் எல்லா சென்ஸும் அவருக்கு இருக்குது. அதனால் இவர் மற்ற கைஜூஸை வந்து அப்படியே அடிக்க போயிடுவார். அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உள்ள ஜாயின் ஆகிருப்பாரா அண்ட் அங்கே கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இருக்கும். ஆனால் விஷுவலாக தெரிக்க விட்டுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி பாய்ஸோட சீசன் 4 இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போது இனிஷியலி பார்த்தீங்கன்னா அட் அ டைம் 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கப்புறமா எவ்ரி தேர்ஸ்டே ரிமைனிங் ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம சீசன் 4ல் ஆஸ் யூஷுவல் எல்லா சீசன்லையும் 8 எபிசோட் தான் இருந்ததா, அதே மாதிரி நம்ம சீசன் 4லையும் டோட்டலாக 8 எபிசோட்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் இது எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும், எவ்ரி தேர்ஸ்டே. ஸோ அதனால் ஃபைனலாக நீங்கள் எப்போ பார்த்தா எல்லாம் 8 எபிசோட்ஸ் இருக்கும்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் July 18th அப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லா எபிசோட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இப்போ பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 3 எபிசோடுமே நல்லபடியாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இதே மாதிரி தான் எல்லா எபிசோட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்காது. நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் பொலிட்டிக்கல் வைஸாக ஓவரால் லிங்க் ஆகிருக்கா, அதனால் அது பாட்டுன்னு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஆனால் எப்போ ஆஸ் யூஷுவல் பாய்ஸ்னாலே அங்கங்கே ரத்தம் தெரிக்கிற மாதிரியும் அண்ட் சில ஸ்லாஷரான சீன்ஸும் அங்கங்கே காமிப்பாங்க. கொஞ்சம் நியூடான சீன்ஸும் வரலாம் அந்த நோட்டில். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே தனியாக பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்போ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியாவில் ஜியோ சினிமா ஆப்பில் தான். அண்ட் ஆஸ் யூஷுவல் இதுவும் டோட்டல் 8 எபிசோட்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட். நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸ்டோரி வைஸில் இதுதான் கொஞ்சம் ப்ரீக்வலான ஸ்டோரி, அதனால் அது நிறைய பேர் வேணாம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய சின்ன விஷயந்தான் இருக்கும், ஆனால் அது பயங்கரமாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும், ஃபீல் ஆகும். ஸோ அந்த கனெக்ட் அண்ட் ஃபீல் வேணும்னா நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்தை வந்து அப்படியே காமிப்பாங்களா, அண்ட் அங்கே இருக்க எல்லாம் அப்படியே அந்த வாலெல்லாம் காமிக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபீல் ஆயிருந்தது நம்ம நைட் வாட்சர்ஸை தான். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஸோ எப்படியோ 8 எபிசோட்ஸ் அண்ட் ஃபைனல் எபிசோட் எப்போ ரிலீஸ் ஆகும்னா August 5th அன்றைக்கி தான். ஸோ அவங்க எவ்ரி மண்டே நம்ம இந்தியாவில் ஜியோ சினிமா ஆப்பில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ August 5ல் வந்தீங்கன்னா எல்லா எபிசோட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் நல்ல விஷயம் என்னென்னா ரிலீஸ் ஆகும்போதே நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த ஸ்டார் வார்ஸோட ஒரு சீரீஸும் இப்போ போயிட்டுருக்கு, தி அக்கோலைட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் பர்சனலி இந்த சீரீஸை பார்க்கல, ஏன்னா நான் ஸ்டார் வார்ஸை வந்து ஃபுல் மூவி கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் சீரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டலோரியன்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறமா வேறு இன்னும் நிறைய சீரீஸ்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி என்னால் அவ்வளோ பார்க்க முடியல. அண்ட் ஸ்டோரி வைஸ்லையும் எனக்கு ஏதோ பெருசாக லிங்க் ஆகாத மாதிரி இருந்ததா, அதனால் நான் இப்போதைக்கு எந்த ஸ்டார் வார்ஸ் சீரீஸையும் பார்க்குறது இல்லை. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே லோ பர்ஃபார்மிங்காக தான் போயிட்டுருக்கு. IMDbலாம் செக் பண்ணி பார்த்தேன், வெறும் 3 தான் ரேட்டிங்கே தந்திருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் லைக் ஒரு காமன் ரிவ்யூஸ்லாம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரில, அப்படி தான் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் எதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம Disney Plusல அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் நம்ம தமிழ் டபுளெல்லாம் கிடையாது. பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் டாப் மோஸ்டான ஒரு ஃபேமஸ் அண்ட் பாப்புலரானதா, அதனால தான் தனியாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு டோட்டல் 8 எபிசோட்ஸ் ஆல்ரெடி இது வந்து எப்போயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனல் எபிசோட் வந்து நம்ம July 16th தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் அவங்க வந்து யூனிக்கான டே
எவ்ரி டியூஸ்டே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈச் எபிசோட். இன்கேஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படியே செக் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம ஆன்கோயிங்கான சீரிஸ் அண்ட் அனிமேல ஏன் ப்ரோ நீங்கள் வெறும் கைஜு நம்பர் 8 மட்டும் போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய ஆன்கோயிங்கான அனிமே போயிட்டு தான் இருக்குது. பட் கைஜு வந்து கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்குது அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி நானும் பார்த்துட்டேன்னா அதனால தான் கொஞ்சம் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதையும் நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அண்ட் அனிமேக்காக தனியாக இன்னொரு வீடியோவில் வேணால் ஷேர் பண்ணுறேன் ஃபுல்லாக என்னென்ன இப்போதைக்கு வந்துருக்கு, என்ன ஆன்கோயிங்கில் இருக்குது, என்ன அப்கமிங் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு எந்த சீரிஸை பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டீங்க அது கூட அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அப்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.